சார் நாங்கள் வந்து ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களும் ஒரு ஏழையாக இருந்தவங்க தான். ஏழையாக இருந்து சின்ன ஏழையாக இருந்து ஊரில் கல்யாணம் பண்ணி நிச்சயம் பண்ணி இருக்கும்போது நல்ல மரியாதை மதிப்பாக இருந்தாங்க. அதை போன்று சென்ட்ரல் ஒரு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிச்சு. இவன் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறான். இந்த ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்யும்போது இவனுக்கு ஐடி கம்பெனியில் லீவ் கொடுக்க மாட்டாங்க. அவளுக்கு லீவு கிடைக்கும். அதனால் நான் வேலைக்கு போகாத கூட என்ன சம்பளம் கிடைக்கும், உனக்கு என்னடா கிடைக்கும்னு மரியாதையில் தான் மட்டம் தட்டி பேசியது. இப்போ சம்பளம் ஏற 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 இவனை போட்டு மிதிக்குது. அவளுக்கு கோட்டத்தில் இருக்கனால ஏதாவது சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போடான்னு துணியை வெளியில் எல்லாம் தூக்கி வெளியே எறியுது. வெளியே எறியதுக்கு அவங்க அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து இவனை அடிக்குது. இப்படி அடி தாங்க முடியாத மன உளைச்சல் ஆளாகி வீடியோ ஒன்று வெளியிட்டு கொண்டு பாலத்து மேலே ஏறி குதிச்சிருக்கிறான். இதுதான் சம்பவம். இதே வசதி இல்லாத இருந்து கொண்டு வேலை கிடச்சி பெரிய ஆளானோன்னா புருஷனை மிதிக்கிறாங்க. இது வசதி வாய்ப்பு நம்மளும் அதே லெவலில் இருந்தோன்னா மதிப்பாங்க. வசதி இல்லாததுனால ஒரு குழந்தை இருக்குது 2.5 வயசு, கல்யாணம் ஆகி 3.5 வருஷம் ஆகுது. அந்த 6 மாதம் வேலை இல்லாத இருந்தாங்க. அந்த வேலை இல்லாத இருக்க வரைக்கும் மதித்தாங்க. வேலை வந்து சம்பள உயர்வு எல்லாம் வந்தோடனே மிதிக்கிறாங்க. இது இப்போ ஒரு சிலருக்கு சட்டம் எல்லாம் பெண்கள் பக்கம் இருக்குது. அதனால் என்ன செஞ்சாலும் உங்களை சும்மா விட மாட்டேன். நம்ம சும்மா இப்படி அடித்த போனாலும் உடனே என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணால் வீடியோ பிடிச்சிக்குது. புருஷனை வீடியோ பிடிக்கிறப்ப முள்ளே நான் இப்போ தான் பார்க்குறேன். அதை வந்து எல்லாருக்கும் இது பண்ணுது, ஷேர் பண்ணிக்குது. என் புருஷன் இப்படி பண்ணான் அப்படி பண்ணான், இதெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஆச்சு. போன வியாழக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு பிரச்சனை ஆச்சு. திங்கக்கிழமை காலையில் வேலைக்கு போகும்போது 6:30 மணிக்கு அந்த வீடியோலாம் அவங்களுக்குலாம் அனுப்பியிருக்கிறாங்க. அதை வேணால் அந்த வீடியோ பார்த்து அதை போட்டுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடையை சேர்ந்தவங்க. அவங்க கூட்டாளி முளைச்சி சேர்ந்தவங்க பங்கிலம்.